ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் லக்ஷ்மி பண்டிட், வியூகா ஆஸ்ட்ரோ அகாடமியின் நிறுவனர் பேசுகிறேன். அதாவது ஜோதிடம் என்பது மணிக்கணக்கில் ஜாதக கட்டங்களை வைத்துக்கொண்டு தடுமாறுவதோ அல்லது மற்றவர்களின் கண்டுபிடிப்புகளை காப்பி கேட் செய்து ஆங்காங்கே பட்டிங் டிங்கரிங் இது போன்று சில விஷயங்களை செய்து தங்கள் பெயர்களில் வெளியிட்டுக் கொள்வதோ அல்ல. ஒரு ஜாதகத்தின் துல்லியமான தரவரிசையை நொடிகளில் எப்படி சொல்வது? தரவரிசை என்று நான் இங்கே குறிப்பிடுவது இந்த ஸ்கேலிங் ரேட்டிங் வியூகாவின் மெத்தடை தான். ஆக விஎஸ்ஆர் மெத்தடை பயன்படுத்தி நொடிகளில் எப்படி துல்லியமாக அதை எடுத்து நிமிடங்களில் எப்படி பலனை கூறுவது என்பதை பற்றி தான் சொல்வது ஒரு சிறந்த ஜோதிட ஆளுமையாகும். இன்று சமூக வலைதளங்களில் பார்த்தீர்கள் என்றால் சுபத்தன்மை போன்ற வார்த்தைகளை அதன் ஆழம், அதனுடைய உண்மையான ஆழத்தை, அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பலர் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அந்த சுபத்தன்மையை அறிவியல் ரீதியாக எப்படி துல்லியமாக கணக்கிடுவது என்பதைத்தான் நமது ஆஸ்ட்ரோ அகாடமி வியூகாவில் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எனது வாடிக்கையாளர் நேரடியாக ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலம் கேட்ட ஒரு ஜாதகத்தை எப்படி இந்த விஎஸ்ஆர் முறையை பயன்படுத்தி வெறும் 180 வினாடிகளில் எப்படி சொல்வது என்பதை ஒரு சிறு வீடியோவாக இங்கே பதிவிட விரும்புகிறேன். வாருங்கள், அதை பார்க்கலாம். ஜோதிட நண்பர்களே, இப்பொழுது திரையில் பாருங்கள், ஒரு ஜாதகம் தெரியும். இவர் நமக்கு நேரடியாக ஆன்லைன் மூலம் வந்த ஒரு கிளையண்ட் ஆகும். இவருடைய ஜாதக விவரம் என்று பார்த்தீர்கள் என்றால் இவர் ஏப்ரல் 1998 ஆண்டு பிறந்திருக்கிறார். தற்சமயம் இவருக்கு பார்த்தீர்கள் என்றால் 28 வயது ஆகிறது. இவருக்கு தற்சமயம் 28 வயது ஆகிறது. சரி, இவருடைய கேள்வி என்ன அப்படி என்றால், திருமணம் பற்றி சொல்லுங்கள் என்று தான் இவர் நம்மளிடம் கேட்கிறார். திருமணம் பற்றி கூறுங்கள் என்று கேட்கிறார். ஆக நாம் இவர் ஜாதகத்தை கட்டத்தில் போட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் இவருக்கு சுக்கிரதசா நடப்பில் இருக்கிறது. அதாவது இவருக்கு 10 வயதிலிருந்தே சுக்கிரதசா ஆரம்பித்து விட்டது. மேலும் இப்பொழுது 20 வருடங்கள் கடக்க வேண்டும் என்றால் இவருக்கு 30 வயதில் இந்த சுக்கிரதசா முடிகிறது. தற்சமயம் 28 வயது ஆகிறது. மேலோட்டமாக நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் லக்னாதிபதியாகப்பட்டவர் அவரே சுக்கிரனாக இருந்து தசா நடத்தும் பொழுது, உச்சனாக இருக்கும் பொழுது 28 வயது ஆகிறது. ஆக இவருக்கு இணையான ஒரு துணையை கொடுத்திருக்க வேண்டும் என்று நாம் கணிப்போம். அதை விட்டுவிட்டு அவர்கிட்டயே போய் நம்ம ஐயா உங்களுக்கு திருமணம் நடந்ததா என்று கேட்டால் அவர் என்ன நினைப்பார்? ஆக திருமணம் நடந்திருக்கும் என்று நாம் கணிப்போம். ஆனால் இங்கேதான் ஒரு வித்தியாசம், நாம் வேறுபடுகிறோம். இந்த வியூகா மாஸ்டர் ஸ்ட்ரோக் 108 வினாடி சவாலை இப்பொழுது உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன், பாருங்கள். இவர் கேட்ட கேள்வி திருமணத்தை பற்றியது. நீங்கள் வேண்டுமென்றால் அந்த நேரத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். நமது பதில் சொல்லும் பொழுது அந்த நேரம் என்ன என்பதை, எந்த நேரத்திற்குள் நாம் சொல்கிறோம் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஆக ஜாதகர் கேட்டது திருமணம் தொடர்பான கேள்வி. இப்பொழுது நாம் இங்கே லக்னத்தை எடுக்கிறோம். நடப்பதோ இந்த லக்னாதிபதியான சுக்கிரனின் தசாவாகும். ஆக இந்த ரிஷப லக்னத்திற்கு இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்கிறார். மேலும் பார்த்தீர்கள் என்றால் அவர் குருவீட்டில் இங்கே அமர்வது இவருக்கு பகை வீடாகும். ஆக பகை வீட்டில் அமர்வது தவறு. மேலும் வீடு கொடுத்தவனுடைய குருவின் நிலைமை என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் அவர் அங்கே கேதுவின் பிடியில் மாட்டுகிறார், அதுவும் தவறு. மேலும் இந்த உச்சனாக அமர்ந்திருக்கிற இந்த சுக்கிரன் ஓரளவிற்கு நல்ல நிலைமை என்பதால் சுக்கிரன் இங்கே உச்சன் என்ற ஒரு காரணியில் ஒரு நல்ல நிலைமை அடைகிறார். மேலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த சுக்கிரனோடு வேறு யாராவது தொடர்பு கொள்கிறார்களா என்று பார்த்தால் வீடு கொடுத்த குருவே அவரே இந்த சுக்கிரனுக்கு பகையானவர், அஷ்டசஷ்டகமானவர், இணைவு பெறுகிறார். ஆக இந்த குரு இணைவு இங்கே நல்லது செய்யாது. ஆக குரு இணைவு என்பதும் இங்கே உங்களுக்கு நெகட்டிவான ஒரு பாயிண்டாகத்தான் வரும். சரி, வேறு யாராவது இந்த சுக்கிரனோடு தொடர்பு கொள்கிறார்களா, பார்வை ரீதியாக அல்லது இணைவு ரீதியாக தொடர்பு கொள்கிறார்களா என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். பாருங்கள், இங்கே புதனாகப்பட்டவர் சுக்கிரனோடு சேருகிறார். அதாவது இந்த புதனாகப்பட்டவர் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தாலும் முதலில் அவர் நீசனாகவே செயல்படுவார். ஆக இப்படி நீசனோடு கூடுவதும் தவறுதான். ஆக இங்கே பாருங்கள், ராசி கட்டத்தில் 2 காரணிகள் உங்களுக்கு நன்றாகவும் மீதி 4 காரணிகள்
அதாவது சரியான நிலைமை இல்லை என்று காமிக்கிறது. இருந்தாலும் நவாம்சத்தில் இந்த சுக்கிரனின் நிலைமை என்ன என்று பார்த்தால் இவர் உத்திரட்டாதியில் அமர்கிறார். ஆக இந்த சுக்கிரனும் ஒரு நல்ல நிலைமையோ அல்லது ஒரு புஷ்கரத்திலோ இல்லை. ஆக நவாம்சத்தில் நாம் இங்கே எடுக்க தேவையில்லை. புஷ்கரத்தில் இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆக இங்கே பாருங்கள், சுக்கிரனுக்கு இயல்பாக 2/6 என்று 100 என்ற ஒரு சதவீதம், அதாவது 33% தான் இந்த சுக்கிரன் இவருக்கு சுக்கிரன் தொடர்பான சுகித்தல் தொடர்பான விஷயங்களை தர கடமைப்பட்டவர் ஆவார் தசாநாதன். இப்பொழுது இந்த ரேட்டிங் நேரம் முடிவடைகிறது, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பாருங்கள், நாம் என்ன இவருக்கு சொல்ல வேண்டும். 28 வயது ஆகிறது. ஐயா, உங்களுக்கு தற்சமயம் 28 வயது ஆகிறது. இருந்தாலும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு லக்னாதிபதியை அவரே உச்சமாக இருந்தாலும் அவர் இங்கே தன்மை ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பெயரளவிற்கே, அதாவது 33% இருப்பதால் பெயரளவிற்கே இந்த சுக்கிரனின் காரகமான மனைவி தேடுதல் அல்லது சுக அனுபவித்தல் அல்லது வருமானம் தொடர்பான விஷயங்களில் ஒரு ஏற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு 28 வயது ஆகிறது. 2009ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த சுக்கிரதசை ஆரம்பித்து இருக்கிறது. ஆக அன்றிலிருந்து இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து நீங்கள் எந்தவித சுகத்தையும் அனுபவிக்காத, அதாவது இயல்பாக ஒரு 10 வயது குழந்தையிலிருந்தே இயல்பான ஒரு சுக்கிரன் தொடர்பான என்றால் ஒரு வண்டியோ அல்லது ஒரு வாகனமோ அல்லது ஒரு சுகமாக படுத்துறங்கும் ஒரு தருணமோ இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் அமைந்திருக்காது ஐயா. அதே நிலைமைதான் இன்று உங்களுக்கு பருவ வயது வரும்பொழுதும் உங்களுக்கு திருமணம் தொடர்பான பெண் அமைப்பு இது போன்ற விஷயங்களில் தடை தாமதத்தையே கொடுப்பார். ஆக இந்த 33 ரேட்டிங்கை வைத்துக்கொண்டு பாக்கி 66% பார்த்தீர்கள், 100க்கு 33 போக பாக்கி 67% அவர் கெடுபலன் என்பதை விட இங்கே சுக்கிரன் தொடர்பான தன்மை கொடுக்க இயலாத ஒரு தன்மையில் இருக்கிறார் என்பதை நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் சுபத்தன்மை இதை அடுக்கு என்றும் இதை பாவத்தன்மை அடுக்கு என்றும் நாம் இங்கே சொல்கிறோம். ஆக 67% என்றால் இந்த 20 ஆண்டுகளில் 67% என்றால் இவருடைய 10 வயது முதல் தொடர்ந்து 13 வருடங்கள் 13.5 வருடங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவருக்கு 23-24 வயது வரை சுக்கிரன் தொடர்பான எந்த சுகத்தையும் இவர் அந்த வயதிற்கேற்ப ஒரு குழந்தையாக என்ன ஒரு தலையணை, நல்ல தலையணை, இல்லை நல்ல ஒரு படுக்கை அறை, இல்லை நல்ல ஒரு ருசியான உணவுகள் இது போன்ற விஷயங்களை இவர் அனுபவிக்க இயலாத சூழ்நிலை 24 வயது வரை வருகிறது. சரி, அதற்கு புறம் பார்த்தீர்கள் என்றால் 2022ஆம் ஆண்டு இவருக்கு அதே போல் அந்த சுக்கிரதசா குரு புக்தியில் வரை இவருக்கு நல்லது என்பது கிடையாது. அது நீங்கள் தசாவின் புக்திநாதர்களையும் வைத்து கணக்கிட்டு பார்த்தால் தெரியும். ஆக பிப்ரவரி 2000 நாம் போட்ட இந்த கணக்கு சரியாக வருகிறது. பிப்ரவரி 2022 வரை இவருக்கு சுக்கிரன் தொடர்பான விஷயங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதம் அல்லது நிறைவேறாது என்று சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக வந்த சனி பகவானும் அதை கொடுக்க போறதில்லை. ஆக ஏப்ரல் 2025 வரை அது நடக்கவில்லை. ஏனென்றால் இந்நேரம் அவருக்கு திருமணம் நடந்திருக்கணும் அல்லவா? ஆக அடுத்தது அவருக்கு எப்பொழுது நாம் சொல்லலாம். இங்கே சுக்கிரனாகப்பட்டவர் வெறும் 33% தான் இருப்பதால் இந்த சுக்கிரதசா இவருக்கு இணையான துணையான ஒரு மனைவியை கொடுக்க நிச்சயமாக கடமை இல்லாதவராக இருக்கிறார். ஆக அடுத்தபடியாக நீங்கள் அடுத்து வரக்கூடிய தசாவை பார்க்க வேண்டும். ஏன் இந்த நிலைமை என்றால் இவருக்கு லக்னாதிபதியான சுக்கிரனே சரியான நிலையில் இல்லை. அதே சமயத்தில் இந்த லக்னத்தையும் செவ்வாய் சனி ஒரு சேர தொடர்பு கொள்கிறார்கள். அதாவது இந்த லக்னத்தை, அதாவது லக்ன பாவத்தை எப்படி தொடர்பு கொள்கிறார்கள் என்றால் செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்கிறார். அதே சமயத்தில் இந்த சனி பகவான் லக்னத்திற்கு இடதுபுறமும் தனது பார்வையால் வலதுபுறமும், ஆக இங்கே லக்னமே ஒரு பாவகர்த்தாரியில் இருப்பதாக இங்கே நாம் கணக்கிட வேண்டும். ஆக லக்ன பாவமும் இங்கே சரியான நிலுவையில் இல்லை. லக்னாதிபதியும் இங்கே மிக குறைந்த அளவே இருக்கிறார். ஆக வாழ்க்கையில் இவருக்கு 35 வயதிற்கு மேல்தான் அல்லது 30 வயதிற்கு மேல்தான் இவருக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும். அடுத்தபடியாக பாருங்கள், சூரிய தசா என்ன ரேட்டிங் அப்படி என்றால் நாம் போட்டு வைத்திருக்கிறோம். சூரியனாகப்பட்டவர் 60% நற்பலன்களை கொடுப்பார். எப்படி எடுத்து எடுப்பில் கொடுப்பார்? நிச்சயமாக. ஏனென்றால் இந்த சூரியன் முதல் உச்சனாக இருக்கிறார். அவர் நட்பு வீட்டிலும் இருக்கிறார். மேலும் இந்த சூரிய தசா இவருக்கு அவயோகராக இருந்தாலும், அவயோகர் 12இல் மறைவது நன்று, அவயோகராக இருந்தாலும் 12இல் மறைந்து ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார். நட்பு வீட்டில் இருப்பதால் இவருக்கு சுப நிகழ்ச்சிகளையும் நல்ல காரியங்களையும் தசா ஆரம்பத்திலேயே கொடுக்க கடமைப்பட்டவர் இந்த சூரியன். மீதி 40% பிற்பகுதியில் சில கெடுபலன்கள் இவருக்கு நடக்க இருக்கிறது. நாம் அது பற்றி விவாதிக்கவில்லை. திருமணம் சார்ந்த விஷயங்கள் தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த திருமணம் என்பது இவருக்கு சூரிய தசாவில், குறிப்பாக சூரிய தசா சுயபுக்தி முடிந்து
ஏனென்றால் எப்படி பார்த்தாலும் இங்கே சூரியன் நீச்ச சனியோடு சேர்ந்திருக்கிறார். அந்த சனி பகவானோ வர்க்கோதமம் பெற்றிருக்கிறார். ஆக இந்த சூரிய தசா சுயபக்தியில் அந்த அமைப்பு இல்லை. ஆனால் சூரிய தசா சந்திரபக்தி 3ஆம் இடத்திலிருந்து காமஸ்தானத்தை இயக்குவார். அந்த சந்திரனும் ஆட்சியாக இருந்து அவரை 9ஆம் வீட்டை பார்ப்பதால் நிச்சயமாக இவருக்கு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்தேறும். மேலும் அந்த சந்திரபுக்தி தொடர்பிலே இவருக்கு பாக்கியம் அத்தனையும், இவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியமான விஷயங்களும் இவருக்கு கிடைக்கும். இப்படித்தான் நாம் பலனை சொல்ல வேண்டும். ஆக அவருக்கு சுருக்க எப்பொழுது நடக்க இருக்கிறது உங்கள் திருமணம் என்று சுருக்க எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஐயா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு இந்த தசாவில் தர கொடுப்பனை இல்லாதவராக இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய அந்த சூரிய தசாவில் குறிப்பாக சந்திரபுக்தியில் உங்களுக்கு அந்த சந்திரபுக்தியும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2029 ஜூலை முதலும் ஜனவரி 2030 இதற்குள்ளாரையும் உங்களுக்கு திருமணம் நடந்தேறும் ஐயா, நன்றி என்று இப்படித்தான் பதிலை சொல்ல வேண்டும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு 40 செகண்ட் தான் தேவைப்பட்டது. அதே போல் இந்த பர்சன்டேஜ் கணிக்க எனக்கு 2 நிமிடங்கள் தான் தேவைப்பட்டது. ஆக நான் சொன்ன அந்த 3 நிமிடத்திற்குள் 2 நிமிடம் 40 வினாடிகளிலேயே என்னால் சொல்ல முடியுது என்றால், உங்கள் அனைவராலையும் தொடர் பயிற்சி முயற்சி நிச்சயமாக உங்கள் அனைவராலையும் முடியும். இதை தான் நாம் இங்கே வியூக ஆஸ்ட்ரோ மாஸ்டர் ஸ்ட்ரோக் 108 வினாடி சவாலாக இன்று நாம் இங்கே பதிவிட்டிருக்கிறோம். இதுபோல் நீங்களும் முறையாக இந்த விஎஸ்ஆர் ரேட்டிங் எப்படி செய்வது என்பதை முறையாக நமது அகாடமியில் சேர்ந்து பயின்று கொள்ளலாம். என்ன ஜோதிட சொந்தங்களே, பார்த்தீர்களா ரேட்டிங் என்பது எப்படி துல்லியமாக சொல்கிறது என்று. ஆக இதுபோல இந்த ரேட்டிங் இருப்பதால் மட்டுமே நாம் இதை துரிதமாகவும் துல்லியமாகவும் கண்டுபிடிக்கலாம். ஆக நாம் அவருக்கு சொன்ன பதில் உங்களுக்கு திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும் என்பதும், அந்த எந்த ஒரு தருணத்தில் நடக்கும் என்பதையும் நாம் அதிலே சொல்லிவிட்டோம். ஆக இதற்கு பெயர்தான், இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று நாம் சொல்லுகிறோம். ஜாதகத்தை பதிவிட்டு மற்றவர்கள் அதற்கு பலன் சொல்வார்கள் என்று யாரும் காத்திருக்காதீர்கள். நாமே அதில் இறங்கி என்ன பலன் எப்படி எடுப்பது என்று தெரிந்து கொள்ள முனைவோம். மேலும் அரைகுறை தகவல்களை பார்த்து ஏமாற வேண்டாம். இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இது போன்ற பல ஜோதிட நுணுக்கங்கள் மற்றும் நேரடி ஜாதக ஆய்வுகளை நீங்கள் முறையாக கற்க விரும்பினால் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து நமது ஆஸ்ட்ரோ வியூகா கம்யூனிட்டியில் சேர்ந்து கொள்ளலாம். உயர்ந்த நிலைக்கு செல்ல விரும்பும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வரும் ஞாயிறு காலை 11 மணிக்கு ஒரு வெபினார் ஒன்று நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் இந்த 180 வினாடிகளில் எப்படி விஎஸ்ஆர் முறைப்படி எடுக்க வேண்டும் என்பதை பல ஜாதக உதாரணங்களோடு உங்களை நான் அந்த வெபினாரிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி பண்டிட், திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.